முன்னாடி எல்லாம் டிஎம்கே ஓட்டு போடலன்னா பிஜேபி உள்ள வந்துரும்னு நிறைய பாத்துருவேன், நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ வந்து பிஜேபி உள்ள வந்துருச்சுன்றாங்க. எப்படின்னு கேட்டா விஜய் வந்துட்டார்ல, டிவிக்கு வந்துருச்சுல்ல, சோ பிஜேபி உள்ள வந்துருச்சு. அதே இவங்க வந்து எலெக்ஷன் ஒரு 2 நாள் முன்னாடி வந்து OMCல விஜய் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. எப்படின்னா வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு போல்டா சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாரு. அது நீங்க பாத்துருப்பீங்க, தெரியும். அப்புறம் என்ன மண்ணை வச்சு நீங்க வந்து விஜய் பிஜேபியை சப்போர்ட் பண்றாரு, டிவிக்கு வந்து பிஜேபி கூட இருக்கு அப்படின்னு சொல்றீங்க மட்டும் நீங்க என்ன சொல்லுங்க. அது ஏன்டான்னு கேட்டா, நேத்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, டிவிக்கு ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை தூக்கிட்டாரானுங்க. வாழ்த்துக்கள் சொல்லி ட்வீட் போட்டா அவங்க வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் லாஸ்ட் 2021 எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ முக ஸ்டாலின் அவர்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை நான் போடுறேன். அப்போ இந்த 5 வருஷம் பிஜேபி தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சா தமிழ்நாட்டை? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க அழுவலாம், ஒரு அளவுக்கு அழுவலாம், எரியலாம், வயிறு நல்லா எரியலாம், அதுவும் ஒரு அளவுக்கு எரியலாம். இவங்களோட வயிற்றெரிச்சல் அடக்க ஜெலுசில் குடிச்சா கூட பத்தாது. உங்க வயிற்றெரிச்சலுக்கு ஒரு மருந்து சொல்லவா? நீங்க வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு ஜில் தண்ணியில குளிச்சுட்டு இளநிய வந்து அப்படியே குடிச்சிருங்க, சரியாயிரும். அப்புறம் இன்னொன்னு, விஜய் வந்துட்டாரு, இனிமே வந்து ட்ரக்ஸ் இருக்காது, டாஸ்மாக் இருக்காது, இந்த ரேப் கேஸ் நடக்காது, இந்த மாதிரி கிரைம் எல்லாம் நடக்காது அப்படின்னு. அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க, டிஎம்கே ஆட்சியில இருந்தப்ப இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? அது போதும். நான் சொல்றேன், நான் சேலஞ்ச் பண்றேன். நான் எனக்கு சேலஞ்ச் பண்றதெல்லாம் புதுசு கிடையாது, நான் ஜெயிக்கிறதும் அது புதுசு கிடையாது. டிவிக்கு வந்து பிஜேபி கூட சேராது. அதே டைம் வந்து இந்த திமுக ஆட்சியில நடந்த தப்பு எல்லாம் வந்து இந்த ஆட்சியில வந்து நடக்காது. அப்படி நடந்தாலும் அதுல டாப் மோஸ்ட் பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அதை அடுத்து நடக்க விடாம பண்றதுக்கு எங்களால முடியும். விஜய் வந்து அதை பண்ணுவார். நான் வந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். சரி, என்ன சேலஞ்சுன்னு கேக்குறீங்களா? அப்படி நடக்கலன்னா வச்சுக்கோங்க, என்னோட வாழ்க்கை ஃபுல்லாவே நான் வந்து இன்ப நிதி பாசறையில வந்து அடிமட்ட தொண்டனா வேலை பாக்குறேன், ஓகேவா? எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம்டா. உங்க எதிர்கட்சி தலைவர் யாரு? உதயநிதியா இல்ல பத்ரா பாலாஜியா? அதை ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணுங்க, அடுத்து நம்ம பார்க்க வரலாம். நான் கூட ஸ்டாலின் எதிர்த்து நான் என்னாலே ஜெயிப்பேன்னு சர்க்காஸ்டிக்கா சும்மா சொன்னேன். ஆனா அது இந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன அழகா சூற விட்டு சுத்தின மனுஷன் தெரியுமா அவரு?